வணக்க நண்பர்களே, உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கான 2 அணிகள் தெரிவாகிவிட்டன. ஃபினாலிசீமா என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய சாம்பியனுக்கும், தென் அமெரிக்க சாம்பியனுக்கும் இடையிலான மோதலில் சந்திக்க வேண்டிய 2 அணிகள் இந்த 96 ஆண்டுகால உலகக்கிண்ண வரலாற்றிலே முதல் தடவையாக சந்திக்கப் போகின்றன. ஆமாம், ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் சந்திப்பது இம்முறை உலகக்கிண்ண இறுதிப் போட்டியிலே உலகத்தின் FIFA தரநிலையில் முதல் 4 இடங்களில் இருக்கின்ற 2 அணிகள், இல்லாவிட்டால் முதல் 3க்குள்ளே இருக்கின்ற 2 அணிகள். இது மட்டுமல்லாமல் இப்போதைய நடப்பு தென் அமெரிக்க சாம்பியனும் நடப்பு ஐரோப்பிய சாம்பியனும் சந்திக்கின்றார்கள். அதிலே அர்ஜென்டினாவுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், அவர்கள் இப்பொழுது நடப்பு உலக சாம்பியனும் கூட. இந்த 96 ஆண்டுகால உலகக்கிண்ண வரலாற்றில் இப்படி நடந்தது கிடையாது. எனவே அதற்கு ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. இதுவரை காலமும் இடம்பெற்ற உலகக்கிண்ண போட்டிகளில் மிக பிரம்மாண்டமான உலகக்கிண்ண இறுதிப் போட்டி என்று சொல்லி இது சொல்லப்படுகிறது. அர்ஜென்டினா அணியின் வெற்றியும் ஸ்பெயின் பிரான்ஸை வீழ்த்தியதும் இந்த உலகத்தின் கால்பந்து ரசிகர்களால் வியந்து பார்க்கப்பட்ட 2 விடயங்கள். காரணம், பிரான்ஸ் அணி மிக பலம் பொருந்திய அணியாக இருந்தது, அதை ஸ்பெயின் வீழ்த்தியது. ஸ்பெயினின் இளம் அணி பெரிய அளவில் இம்முறை பெறுபர்களை வெளிப்படுத்தவில்லை என்று எதிர்பார்க்கப்பட்ட, இல்லாவிட்டால் விமர்சிக்கப்பட்ட ஒரு அணி இப்போது இறுதிப் போட்டியிலே. அர்ஜென்டினா அணி, இந்த அணியின் ஆக்ரோஷம், இந்த அணியின் மூர்க்கமாகியன வெளிப்படுத்தப்படும் என்று பல பேருக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் இங்கிலாந்து அணி அண்மை காலமாக கட்டுக்கோப்பான ஆட்டம் ஒன்றை ஆடி வருகிறது. தோமஸ் டுகல் இந்த அணியை ஒரு ஜெர்மனிய வார்ப்பாக வார்த்தெடுத்து விட்டார் என்று பார்த்தால், ஜெர்மனிக்கும் அர்ஜென்டினாவுக்கும் எப்போதும் இடையிலே இருக்கின்ற ஒரு பகையும், இந்த இங்கிலாந்துக்கு எதிராக அர்ஜென்டினாவின் நீண்டகால அரசியல் பகையும் சேர்ந்து ஒரு பழி வாங்கும் வெறியோடு அர்ஜென்டினா அணி இந்த போட்டியை வென்றெடுத்திருக்கிறது. போட்டியை முடிந்து இப்போது 24 மணித்தியாலங்கள் கூட இன்னும் ஆகவில்லை. அதற்கிடையில் ஏராளமான செய்திகள், புதிய தரவுகள், சுவாரஸ்யமான விடயங்கள், சண்டைகள், படிப்போடல்கள், சர்ச்சைகள் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தேன். ஒரு பக்கம் லியோனல் மெஸ்ஸியின் புகழ் பாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு வேறு லெவல் வீரர், அவ்வளவுதான். பல பேர் இப்பொழுது ஏலியன் என்று வரை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், வேற்றுக்கிரக மனிதர் என்று சொல்லி. காரணம், எப்படி போட்டியை வென்று கொடுத்தார் என்று. இதிலே ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று, ஜூட் பெலிங்கம் வேண்டுமென்றே மெஸ்ஸியோடு வம்புக்கு சென்றார், வம்புக்கு இழுத்தார். அதைத்தான் மெஸ்ஸி வைத்து பழி வாங்கி விட்டார் என்று சொல்லி ஒரு காணொலி வந்து உறவுகிறது. ஒரு விடயம், ஜூட் பெலிங்கமின் ஆதர்ச கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி. ஆனால் பாருங்கள், காலம் செய்த கோலம். ஜூட் பெலிங்கம் இங்கிலாந்திலிருந்து சென்று இப்போது ஸ்பானிய கழகமான ரியல் மேட்ரிடில் ஆடுகிறார். ரியல் மேட்ரிட் நீண்ட காலமாக மெஸ்ஸி ஆடி வந்த பார்சிலோனா கழகத்துக்கு நேரடி எதிரி. எனவே ரியல் மேட்ரிடில் அவர் ஆடத் தொடங்கிய பிறகு மெஸ்ஸி இன்னமும் அவருடைய ஆதர்ச நாயகனான்னு கேட்டால் அண்மை காலம் வரை அவர் தான் சொன்னார். ஆனால் இந்த போட்டி, நேற்றைய போட்டியில் இடம்பெற்ற இந்த மோதல், முட்டல், உரசல் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இப்போது மனதுக்குள்ளே பெலிங்கமுக்கு ஒரு கசப்புணர்வு வந்திருக்குமோ தெரியவில்லை. ஆனால் பெலிங்கம் இன்னும் ஒரு சர்ச்சையிலும் மாட்டியிருக்கிறார். போட்டி முடிந்த பிறகு அவர் அர்ஜென்டினா வீரர் ஒருவரை அறைந்த காட்சி இப்போது வெளியாகி இருக்கிறது. இது கடுமையாக இப்போது பேசப்படுகின்ற விடயம். இதன் காரணமாக ஜூட் பெலிங்கமுக்கு தடை விதிக்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் அர்ஜென்டினா வீரர்கள் பல பேர் வன்முறையில் ஈடுபட்டார்களே, அது எப்படி? போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே தலையில் அறைந்த ஒரு வீரர், இல்லாவிட்டால் கால்களால் வீழ்த்திய ஒரு வீரர் சண்டைக்கு சென்றார்கள். தகாத வார்த்தை பிரிவுகள் அங்கே பயன்படுத்தப்பட்டன. இது கூட கண்டும் காணாமல் விடப்பட்ட ஒரு சில விடயங்களாக இருந்தன. அதுபோல இங்கிலாந்து வீரர்கள் ஒரு சிலரும் மெஸ்ஸியை இழுத்து விடுத்தியது, மெஸ்ஸியை குறிவைத்து அவரது கால்களுக்கு தாக்குதல் நடத்தியது, அர்ஜென்டினாவின் முக்கியமான முன்கள வீரர்களை குறிவைத்தவர்கள் ஆடியது போன்ற விதங்கள் எல்லாம் இப்போது பேசப்படுகின்றன. இப்போது பல்வேறு கேள்விகள். நடுவர் ஏன் இதற்கு மஞ்சள் அட்டை கொடுக்கவில்லை? அதற்கு ஏன் ஃபவுல் பிடிக்கவில்லை? இதற்கு ஏன் ஃபவுல் பிடித்தார்? இப்படியான பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நடுவர் அமெரிக்காவை சேர்ந்த இஸ்மாயில் எல்ஃபத், மெஸ்ஸிக்கு சார்பாக செயற்படக்கூடியவர் என்று சொல்லி ஆரம்பத்திலே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இங்கிலாந்து ஒரு சில பத்திரிகைகள் இதை நேற்று எழுதுவதற்கு பதிலாக இன்று எழுத ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் அவர் அதிகமாக இங்கிலாந்துக்கு சார்பாக செயற்பட்டது போலவும் பல இடங்களில் தென்பட்டது. இதற்கிடையே மெஸ்ஸிக்கு ஒரு ஆஃப் சைடோடு வழங்கப்படவில்லை என்று பல பேர் கோடு கிழித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நான் இதில் மெஸ்ஸி ஆதரவாளனாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை. பொதுவாக கால்பந்து விதிகளின் அடிப்படையிலும் யதார்த்தமாக தெரிகின்ற சில விடயங்களை பற்றி இங்கே சொல்கிறேன். அதெல்லாம் ஆஃப் சைடே கிடையாது. ஆஃப் சைட் விதிகளை பற்றி நன்றாக அறிந்து கொண்டு, கால்பந்து பற்றிய விடயங்களை பற்றி தெரிந்து கொண்டு பல பேர் இங்கே பேச வேண்டும். ஃபவுல்கள் சிலது வழங்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் அதுதான். நீங்கள் கால்பந்தாட்டத்தை
உங்களது பாடசாலை மட்டத்திலிருந்து கழக மட்டம் ஆடி தேசிய மட்டம் ஆடினால் கூட உங்களுக்கு பொதுவாக தெரியக்கூடிய ஒரு விடயம், நடுவர்கள் எதை பார்ப்பார்கள் என்றால், பந்துகள் உங்கள் காலில் இருக்கும்போது அந்த பந்தை பறிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் போது இந்த ஃபவுல் தீர்மானிக்கப்படும். பந்து உங்கள் காலை விட்டு அகன்று சென்ற பிறகு கடுமையான ஃபவுல்கள் வீழ்த்தப்படும் போது அது ஒருவரை காயப்படுத்துவதாக இருந்தால், இல்லாவிட்டால் திட்டமிட்டு ஒருவரது காலை முறித்து அவரை வெளியேற்றுவதாக இருந்தால், அவர் திட்டமிட்டு வீழ்த்தப்படுகிறார் என்று சொல்லி தெரிந்தால் கட்டாயமாக ஃபவுல் வழங்கப்படும். ஆனால் பெனால்டி உதைகள் வழங்கப்படுவது, ஃப்ரீ கிக் வழங்கப்படுவது, ஃபவுல் கிக்ஸ் போன்றவை வழங்கப்படும் போது இந்த பந்துகள் உங்களது காலோடு தொடுபதில் இருக்கிறதா, அந்த பந்தை பறிப்பதற்கான முயற்சியாக இங்கு இருக்கிறதா, போல் ஃபர்ஸ்ட் டச், இப்படியான விடயங்கள் பார்க்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய போட்டி ஆரம்பத்திலே மிக வன்முறை கலந்த ஒரு போட்டியாக இருந்தது. அர்ஜென்டினா இது ஒரு வியூகமாக பயன்படுத்தி இருந்தது. அதை ஒரு பக்கம் டீசென்டான ஃபுட்பால் ஆடவில்லை என்று சொல்வோருக்கு, இல்லாவிட்டால் ஃபுட்பால் என்பது ஒரு கனவான் தன்மையான ஆட்டமாக ஆடப்பட வேண்டும் என்று சொல்வோருக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். நிச்சயமாக அர்ஜென்டினாவின் ஒரு சில வீரர்கள் மிக மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் பெலிங்கம் மெஸ்ஸிக்கு சுட்டிக்காட்டியிருந்தார் பொறுத்தருகிறது. பின்னால் ஒரு வீரருக்கு தலையிலே அடித்த அந்த காட்சியும் அவர் காண்பித்திருந்தார். லிசாண்ட்ரோ மார்டினஸும் கிறிஸ்டியன் ரொமேரோவும் நேற்று நாளில் கொதித்து போயிருந்தார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். போட்டி முடிந்தவர்கள் அந்த விடயம் எல்லாம் வெளிவருகிறது. கேரி நெவில், முன்னாள் இங்கிலாந்தின் நட்சத்திர கால்பந்து வீரர், இந்த 2 பேரை பற்றி சொல்லியிருந்தார். உலகத்தின் மிக மோசமான இடைக்கள மற்றும் பின்கள வீரர்கள் ஜோடி இவர்கள் தான். தானாக இருந்தால் இவர்களை அணியில் எடுக்க மாட்டேன், முட்டாள்தனமாக ஆடுகின்றார்கள் என்பது போல ஒரு கருத்தை சொல்லிவிட்டார். இந்த கருத்து ரொமேரோவுக்கும் தனக்கும் மிக கோபத்தை கிளப்பியதாக லிசாண்ட்ரோ மார்டினஸ் சொல்கிறார். இதனால் தங்கள் கோபத்தோடு தான் இந்த போட்டிக்கு வந்ததாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே தங்களுடைய கோபத்தை இங்கிலாந்து வீரர்கள் மீது காட்டவும் வேண்டும், ஆனால் கார்டு அட்டைகளை வாங்கிவிடவும் கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் செயற்படுகிறார். நடுவர் இஸ்மாயில் அல்ஃபத் இந்த 2 அணிகளுக்கும் விட்டுக் கொடுத்து ஆரம்பத்திலே சில செயற்பாடுகளை நடத்துகிறதால் அதற்கு பிறகு 2 மஞ்சள் அட்டைகளை அர்ஜென்டினாவுக்கும் 1 மஞ்சள் அட்டையை அவர் இங்கிலாந்துக்கும் வழங்கியிருந்தார். போட்டியின் கோல்கள் பெறப்பட்ட தருணத்திலே எந்த ஒரு மோசமான சம்பவங்களோ இல்லாவிட்டால் ஃபவுல் என்று பெறப்பட்ட பிறகு அந்த ஃபவுல் அந்த தொடர்ச்சியாக கோல் பெற்றதாகவோ எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. அர்ஜென்டினா அணியின் இந்த வெற்றி இங்கிலாந்தின் தற்காப்பு நடைமுறைக்கு கிடைத்த ஒரு பரிசாக சொல்லப்படுகிறது. இந்த பார்க்கிங் த பஸ் என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது ஒரு கோல் ஒன்றை பெற்ற பிறகு அடுத்த கோலை எதிரணிக்கு அடிக்க விடாமல், எங்களுக்கும் கோல் வேண்டாம் நீங்களும் அடிக்கக்கூடாது என்று சொல்லி பஸ் பேருந்து ஒன்றை கொண்டு வந்து ஒரு கோல் போஸ்டுக்கு முன்னால் நிறுத்தி வைத்தால் எப்படி இருக்கும்? கோல் பெற முடியாது இல்லையா? அப்படி செய்வது. இங்கிலாந்து நேற்று ஒரு கட்டத்திலே கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அவ்வாறு பஸ் பார்க் செய்துவிட்டு ஆட ஆரம்பித்தது. ஒரு 10-15 நிமிடங்களுக்கு தங்களுடைய 11 வீரர்களையும் உள்ளே தள்ளி, பாக்ஸுக்குள்ளே தள்ளி அர்ஜென்டினா அணி உள்ளே வரவிடாமல் செய்து கொண்டது. இதுக்குத்தான் நான் இதற்கு முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தேன், மெஸ்ஸி எவ்வாறு வெளியே அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே சென்று பாக்ஸ் டு பாக்ஸ் பாசிங் போன்ற விடயங்களை செய்திருந்தார். இதனால் தான் அவர் என்சோ பெர்னாண்டஸை ஊக்குவித்திருந்தார். வெளியே இருந்து அடி, அது பந்து பிக்வர்டை தாண்டி உள்ளே செல்லும் என்று சொல்லி. மெஸ்ஸி நேற்று தான் கோல் போடும் முயற்சியில் இறங்காமல், இல்லாவிட்டால் தான் பாக்ஸுக்குள்ளே செல்லாமல் வெளியே இருந்து உள்ளே பந்துகளை அனுப்பி கொண்டிருந்தார். அந்த பந்துகள் எல்லாம் சரியான இலக்கிலே அடைந்திருந்தன. முதலில் நிக்கோ கான்சாலஸ் உள்ளே வந்த பிறகு முதலில் அவரது தலையில் விழுந்த பந்து, ஆனால் அதை பிக்ஃபோர்ட் மிகச்சிறப்பாக தடுத்திருந்தார். அதான் முதலாவது மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக இருந்தது அர்ஜென்டினா அணிக்கு. பிறகு என்சோ பெர்னாண்டஸுக்கு அனுப்பிய பந்தும் அவர் தான். மெஸ்ஸி அனுப்பிய பந்து தான் என்சோ பெர்னாண்டஸ் அடிக்கப்பட்டது. ஒரு கீழ் உதை ஒன்று, பந்து அப்படியே சுருண்டு போய் சென்று பிக்ஃபோர்டின் கரங்களை தாண்டி உள்ளே போய் விழுந்தது மூலையிலே. 3வது சந்தர்ப்பம், அது 2வது கோலாக மாறியது. லோட்ரோ மார்டினஸுக்கு மெஸ்ஸி வழங்கிய உதவி. அவ்வாறு சரியாக தலைக்கு வந்து சேர்கின்ற அளவுக்கு மெஸ்ஸியின் உதவியும், சரியாக மெஸ்ஸியின் பந்தை வாங்கி தலையால் முட்டுகின்ற அளவுக்கு லோட்ரோ மார்டினஸின் அந்த நேர யுக்தியும் மிகச்சிறப்பானவை. இதுதான் அர்ஜென்டினா அணி ஒற்றுமையாக பயிற்சிகள் செய்து எடுக்கின்ற இந்த விடயம். இந்த நேரத்தில் தான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. பழைய ஸ்வீடன் நாட்டு விளையாட்டு வீரர், முன்னாள் வீரர், தன்னுடைய கடுமையான கருத்துக்களால், தன்னுடைய கராத்தி உதைகள், அது கால்பந்து போட்டிகளில் கராத்தி கிக் அடித்த முதலாம் அவர் இவர் தான். இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு டக்கடா வர ஞாபகம் வரும் யார் என்று? ஸ்லாட்டான் இப்ராஹிமோவிச். தன்னுடைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் பல பேரை கவர்ந்த ஒருவர், இல்லாவிட்டால் பல பேரை கடுப்பேற்றுகின்ற ஒருவர். உலகத்தின் மிகச்சிறந்த கால்பந்து வீரன் தான் என்று தான் ஆடுகின்ற காலத்தில் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார். உலக கிண்ணத்துக்கு ஸ்வீடன் தெரிவு செய்யப்படாவிட்டால் அடிக்கடி சொல்வார், இந்த உலக கிண்ணத்துக்கு இழப்பு ஸ்வீடன் தெரிவு செய்யப்படாது மட்டுமல்ல, ஸ்லாட்டான் அங்கே விளையாடாது என்று சொல்வார். அப்படி தன்னை பற்றி பெருமை பேற்றுகின்ற ஒருவர். ஆனால் மனதிலைப்பட்ட விடயங்களை வெளிப்படையாக சொல்லிவிடுவார். அவர் நேற்று போட்டி ஆரம்பிக்க முதல் ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். இவ்வளவு காலமும் இங்கிலாந்து பார்த்தது கடவுளின் கையை. இது மரடோனா சட்டவிரோதமாக போட்ட அந்த கோல். ஆனால் இன்று இங்கிலாந்து பார்க்க போவது கடவுளின் இடது காலை என்று, அதாவது மெஸ்ஸியின் காலை பற்றி சொன்னார். Rebecca, I mean England they saw hand of God. Tomorrow they're going to see left foot of God. So Oh, okay. I like that. Oh, no, I don't like that. You're talking about Lionel Messi. It took me a second there to work out what he was talking about. Thank you, Zlatan, for more England's chances. ஆனால் மெஸ்ஸி, அவர் கால்பந்து கடவுளாக இல்லையோ தெரியாது, கால்பந்தின் சக்கரவர்த்தி என்று சொல்லி அவரை சொல்வார்கள். அவர் ஒரு கோட் அல்ல, கோட். அப்படி இருக்கும்போது நேற்று
ஒரு பந்தை இடது காலால் அனுப்புகிறார், இன்னொரு பந்தை வலது காலால் அனுப்புகிறார். கடவுள் தன்னுடைய 2 கால்களை நேற்று காண்பித்து விட்டார் என்று நேற்று யாரோ கமெண்ட் ஒன்று போட்டிருந்ததை பார்த்தேன். இது உண்மையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்டத்தின் பெறுபவர், அதுபோல ஒரு மிகச்சிறந்த வீரர் தன்னால் எப்படி ஒரு போட்டியின் போக்கை மாற்ற முடியும் என்று காண்பித்த ஒரு விடயம். பல பேர் எம்ஜிஆரோடு ஒப்பிடுகின்றார்கள் அர்ஜென்டினா அணியை. முதல்ல அடி அடி என்று அடி வாங்கிவிட்டு கடைசியில் கடைவாயில் ரத்தத்தை துடைத்துக் கொண்டு எழும்பி அடிப்பது. அர்ஜென்டினா அணி அப்படித்தான் இந்த போட்டிகளில். கேபோ வெர்டேயோடு சரி, எகிப்தோடு சரி, அதுக்கு பிறகு வந்து சுவிட்சர்லாந்து அணியோடு சரி, இப்போது இங்கிலாந்து அணியோடு. இந்த 4 போட்டிகளிலுமே கடைசி நேரத்தில் தான் அர்ஜென்டினா வேகம் எடுத்தது, வியூகம் வகுத்து போட்டியை வந்தது. இதற்கு ஒரு தத்துணிவு ஒன்று வேண்டும். போட்டியில் ஆடுகின்ற அந்த போக்கிலே ஆடி எதிரணியை கொஞ்சம் கடைக்கச் செய்து அவர்களது வியூகங்கள் எல்லாம் சரிக்கச் செய்த பிறகு போட்டிக்கு அந்த உத்வேகத்தை கொடுத்து நாங்கள் உறுதியாக ஆடுவது. மெஸ்ஸி இந்த 39 வயதில் நேற்று கூட 5.5 கிலோமீட்டர் தூரம் ஓடியும் நடந்தும் இருக்கிறார். அவர் தன்னுடைய சக்தியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்போது கூடுமானவரை நடக்கிறார், தேவையான போது ஓடுகிறார் பந்தோடு. பழைய 16-17 வயசு மெஸ்ஸியிலேயே அதையும் அவர் வெற்றிகரமாக பயன்படுத்துகிறார். இப்போது அர்ஜென்டினா அணி உள்ளே வந்துவிட்டது, ஸ்பெயின் அணியை சந்திக்க போகிறது. அந்த 2 அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி மோதல் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் அடங்கிய முன்னோட்டம் தனியாக இருக்கிறது. ஆனால் நேற்றைய போட்டி முடிந்த பிறகு இடம்பெற்ற ஒரு சில சர்ச்சைகளை பற்றி இங்கே சொல்ல வேண்டும். அர்ஜென்டினா வீரர்கள் செய்தது சரியா இல்லையா என்பது குறித்து FIFA இப்போது விசாரிக்க வேண்டும் என்று இங்கிலாந்து தன்னுடைய உத்தியோகபூர்வமான முறைப்பாட்டை இங்கிலாந்து அரசாங்கம் வழங்கிவிட்டது. ஃபோக்லண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தீவு குறித்து இப்போது அர்ஜென்டினா ஒரு சர்ச்சை ஒன்றை உருவாக்கி இருந்தது கடந்த காலங்களிலிருந்து. இந்த ஃபோக்லண்ட் என்ற தீவு, அந்த தீவுக்காக இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும் ராணுவ ரீதியாக மோதிக்கொண்டன என்ற விவரங்களை சொல்கிறது. 1982 ஆண்டு இடம்பெற்ற யுத்தம். நேற்று போட்டி முடித்த பிறகு அர்ஜென்டினாவின் வீரர்கள் இந்த ஃபோக்லண்ட் தீவை ஞாபகப்படுத்துகின்ற விதமாக ஒரு பதாகையோடு அதை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். லாஸ் மல்வினாஸ் அர்ஜென்டினாவுக்கு உரியது என்பதுதான் அந்த பதாகை காண்பிக்கின்ற அர்த்தம். அதாவது அவர்கள் லாஸ் மல்வினாஸ் என்று சொல்வது இந்த ஃபோக்லண்ட் தீவை தங்களது மொழியிலே சொல்கிறார்கள். அட்லாண்டாவில் நடைபெற்ற இந்த போட்டிக்கு பிறகு அர்ஜென்டினா வீரர்களான லிசாண்ட்ரோ மார்டினஸ் மற்றும் ஜியோவனி லாஸ் சொல்சோ ஆகியோர் தான் இந்த பதாகைகளோடு இல்லாவிட்டால் அந்த பதாகையை காண்பித்தவர்கள். இது இங்கிலாந்து ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட கண்டிக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிட்டது. FIFAவின் நடைமுறைகளின் அடிப்படையில், FIFAவின் விதிகளின் அடிப்படையில் எந்த விதமான அரசியல் அருவருப்பான அல்லது பாகுபாடு காட்டுகின்ற பதாகைகள், கொடிகள் மற்றும் ஆடைகளுக்கு ஒழுங்குமுறை விதிகள் அங்கே இருக்கின்றன. இதெல்லாம் காண்பிக்கப்படக்கூடாது, போட்டி நடக்கின்ற மைதானங்களுக்குள் கொண்டு வரப்படக்கூடாது என்ற விதிமுறை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அர்ஜென்டினாவின் இந்த அர்ஜென்டினா வீரர்களது இந்த அரசியல் ரீதியிலான செயற்பாடு கண்டிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி இங்கிலாந்து விமர்சகர்கள், ரசிகர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். பிரித்தானியர்களால் ஃபோக்லண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது, அர்ஜென்டினாவால் இந்த மால்வினாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தீவுக்கு அதிகாரம் தொடர்பாக கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனையின் அடிப்படையில் இடம்பெற்ற யுத்தத்திலே 600க்கும் மேற்பட்ட அர்ஜென்டினியர்களும் 250க்கும் மேற்பட்ட இங்கிலாந்து நாட்டவர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ரெஃபரண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு ஒன்று எடுக்கப்பட்ட விடையில் அங்கே இருக்கின்ற மக்கள் இப்பொழுது இங்கிலாந்தின் ஆட்சியின் கீழே இருப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அர்ஜென்டினா சொல்கிறது அது இங்கிலாந்து வலிந்து எடுத்த ஒரு விடயம், இது பூகோளவியலின் அடிப்படையில் எங்களுக்கு சொந்தமானது. இதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். இப்போது இந்த விடயம் போட்டி நடந்த பிறகு செய்யப்பட்டது, இதனால் அர்ஜென்டினா வீரர்கள் இந்த பதாகையை காண்பித்தது பிரச்சனை இல்லை என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள். ஆனால் போட்டி நடைபெற்ற உலகக்கிண்ண மைதானத்தில் FIFAவின் மைதானத்துக்குள் இதை காண்பித்தது குற்றம் என்று சொல்வோரும் இங்கே இருக்கிறார்கள். FIFA இப்போதைக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை. ஆனால் அப்படியாக இருந்தால் அர்ஜென்டினா அணிக்கு அபராதம் விதிக்கப்படலாம், இல்லாவிட்டால் அவர்களுக்கு வேறு தண்டனைகள் வழங்கப்படலாம். இதே போல இன்னொரு பக்கம் அர்ஜென்டினா ஊடகங்கள் பெலிங்கம் போட்டி முடிந்த பிறகு அர்ஜென்டினா வீரர் ஒருவருக்கு தலையிலே அடித்த விடயம் தொடர்பாக தண்டிக்கப்பட வேண்டும், அவருக்கு போட்டி தடை விதிக்கப்பட வேண்டும் என்று இப்போது விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த விடயமும் அதிகமாக பேசப்படுகின்ற, ஆராயப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. இப்போது லியோனல் மெஸ்ஸி படைத்திருக்கின்ற 2-3 சாதனைகளை பார்க்கலாம். மெஸ்ஸி ஏற்கனவே உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற ஒரு அணித்தலைவராக மாறியிருக்கிறார். அடுத்தடுத்த 2 உலகக்கிண்ணங்கள் சொல்லுங்க. மெஸ்ஸி தனக்கு யோசிக்கும் போது ஒரு குதூகலிப்பாக இருக்கிறது, அடுத்தடுத்த உலகக்கிண்ணங்களுக்கு நாங்கள் தகுதி பெற்று விட்டோம் என்று. இதுவரைக்கும் 3 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் ஆடிய 3வது வீரர் என்ற பெருமை இப்போது மெஸ்ஸிக்கு கிடைக்க போகுது. பிரேசிலிய வீரர் காஃபுக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கிறது. 1994, 1998 மற்றும் 2002 3 உலகக்கிண்ண இறுதிப் போட்டிகளில் காஃபு ஆடியிருந்தார். இப்போது மெஸ்ஸியும் அதே பெருமையை கொண்டவராக மாறப்போகிறார். வேறு எந்த வீரரும் 3 உலகக்கிண்ண போட்டிகளில் ஆடியது கிடையாது. பிரேசிலின் கருப்பு வைரம் என்று சொல்லக்கூடிய பீலே 3 உலகக்கிண்ணங்களை வென்றிருந்தாலும் ஒரு உலகக்கிண்ண இறுதிப் போட்டியிலே அவர் அணியிலே இடம்பெறவில்லை. இதேபோல பிரேசிலின் மொட்டை ரொனால்டோ 94ஆம் ஆண்டு உலகக்கிண்ண அணியில் இடம் பிடித்திருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் சப்ஸ்டிடியூட்டில் பெயரிடப்பட்டிருந்தார், ஆனால் களமிறங்கவில்லை மைதானத்துக்குள்ளே. மெஸ்ஸியின் காஃபு மட்டுமே இந்த பெருமை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பீலே 1958 மற்றும் 70 ஆகிய 2 உலகக்கிண்ண இறுதிப் போட்டிகளில் ஆடியிருந்தார்.
அந்த 58ஆம் ஆண்டு தான் 17 வயதுடைய இளையவராக அவர் கலக்கியிருந்தார். 1962ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகளில் ஆடியிருந்தாலும் இறுதிப் போட்டியில் அவர் காயம் காரணமாக ஆட முடியாது போனது. ஜெர்மனியின் 2 நட்சத்திரங்கள். ஒருவர் அவர்களது நட்சத்திர அணித்தலைவர் லோத்தர் மேத்தஸ், அடுத்தவர் பீட்டர் இட்பாட்ஸ்கி. இந்த 2 பேரும் 1982, 86, 90 ஆகிய 3 உலகக்கிண்ண அணிகளிலும் இடம் பிடித்திருந்தாலும் இறுதிப் போட்டிகளில் ஆடியிருக்கவில்லை. இதனால் காஃபு, பிறகு இப்பொழுது லியோனல் மெஸ்ஸி. லியோனல் மெஸ்ஸி இம்முறை தங்க பாதணி விருதிலே இப்போது போட்டியிலே முன்னணியில் இருக்கிறார். 8 கோல்கள் 4 உதவிகள். அதாவது இந்த உலக கிண்ணத்தில் அர்ஜென்டினா பெற்றுக்கொண்ட 19 கோல்களில் 12 கோல்களின் பங்காளர்களாக லியோனல் மெஸ்ஸி அமைந்திருக்கிறார். மறுபக்கம் அவரோடு போட்டி போட்டு சமமான கோல்களை பெற்றுக்கொண்ட கிலியன் எம்பாப்பே இப்போது 8 கோல்கள் மற்றும் 3 உதவிகள், எனவே பின்தங்கிவிட்டார். இதுபோல தங்க பாதனைக்கான போட்டியிலும் மெஸ்ஸி தரவரிசையிலே முந்தி இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. மெஸ்ஸி 1ஆம் இடத்தில், கிலியன் எம்பாப்பே 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் இப்போது மெஸ்ஸிக்கான அதிக வாய்ப்பு ஏற்படுகிறது. காரணம், மெஸ்ஸி இறுதிப் போட்டியிலே ஆடப்போகிறார். 3ஆம் இடத்துக்கான போட்டியிலே தான் எம்பாப்பே இப்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆடப்போகிறார். எனவே மெஸ்ஸிக்கு மகுடங்கள் பல வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அதிகமான உலகக்கிண்ண உதவிகள், அதிகமான உலகக்கிண்ண கோல்கள், அதிகமான உலகக்கிண்ண போட்டிகள், அதுபோல சிறுவர்கள் அதிகமான உலகக்கிண்ண வெற்றிகளை அணித்தரவராக பெற்றுக்கொண்டவராகவும் மெஸ்ஸி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இறுதிப் போட்டி இது 19ஆம் தேதி நள்ளிரவை கடந்து 20ஆம் தேதி அதிகாலை வேளையில் எங்களுக்கு இடம்பெறப் போகிற போட்டி. ஸ்பெயினும் அர்ஜென்டினா அணியும் மோதிக்கொள்ளப் போகின்றன. இதுவரை நடைபெற்ற இந்த போட்டிகளில் நீங்கள் கண்டு ரசித்த, சுவாரஸ்யமாக அனுபவித்த விடயங்கள் என்னென்ன? இல்லாவிட்டால் சோகமாக இருக்கலாம். சிறுவர்களில் உங்களுக்கு பிடித்த அணி ஒன்று தோற்று போயிருக்கலாம். அது லியோனல் மெஸ்ஸியின் அணியினாலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதை அநீதி என்று கூட இப்போது வரை யோசிக்கலாம். பல பேரும் இந்த ரசிகர்கள், பல பேருக்கு அந்த இருக்கின்ற ரசிக மனப்பான்மை இருக்கே, அது தோல்விகள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள விடாது. வெற்றிகள் நியாயமாக பெறப்பட்டிருந்தாலும் எங்கேயாவது குறை காணும் கண்ணோடி அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இப்போது மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணியின் இதற்கு முந்தைய போட்டிகள் பல சர்ச்சைக்குரிய போட்டிகளாக அவதானிக்கப்பட்டன. எகிப்து அணிக்கு எதிரான போட்டி இன்று வரை சர்ச்சையாக இங்கே நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல பேருக்கு அந்த முடிவுகளில் அவ்வளவு திருப்தி இல்லை. ஃபீஃபா பக்கச்சார்பாக செயற்பட்டது, ரெஃப்ரி நடுவர் பக்கச்சார்பாக செயற்பட்டார் என்று இப்போது வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியிலும் கூட எம்போலோவுக்கு வழங்கப்பட்ட சிவப்பட்டை குறித்து பல பேருக்கு குழப்பம் இருக்கிறது. விதிகள் தெரியாத காரணத்தால் சர்ச்சையோடு இருக்கின்றனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அப்படி எதையும் நேரடியாக சொல்ல முடியாது போனது. அதுவும் மெஸ்ஸியை குறை சொல்ல முடியாமல் போனது. நடுவர் மெஸ்ஸிக்கு ஃபவுல் விழுந்த போது கூட அவர் அங்கே ஃப்ரீ கிக் வழங்கவில்லை. ஜூட் பெலிங்ஹாம் போட்டு மெஸ்ஸியை உருட்டி எடுத்திருந்தார் பல தடவைகள். அதெல்லாம் சகஜமாகி போனது. ஆனாலும் அந்த இடத்திலும் ஏதாவது குறை, குறிப்பாக லியோனல் மெஸ்ஸி மற்றும் அர்ஜென்டினா அணியினர் வன்முறையை பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு ஆயுதத்தை இப்போது தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிலாந்து ரசிகர்களின் வேதனை உண்மை நன்றாக புரிகிறது எனக்கு. காரணம், 1966ஆம் ஆண்டிலிருந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக உலகக்கிண்ண போட்டியுடன் மன உடைவு. அதுவும் இப்போது தோமஸ் டுகல் என்ற அவர்களது பயிற்றுவிப்பாளர் குறிவைத்து தாக்கப்படுகிறார். தோமஸ் டுகல் ஏற்றுக்கொண்டு விட்டார். தவறு என்னுடையதான், நான் யுக்தியை தவறான முறையில் பயன்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். காரணம், இந்த டிஃபென்சிவ் மோடுக்கு அவர்கள் போனது உண்மையில் தவறானது என்று சொல்லி போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே அணித்தலைவரான ஹரிகேனும் அவரது மிக முக்கியமான தளபதியான ஜூட் பெலிங்ஹாமும் தோமஸ் டுகலோடு வாக்குவாதப்பட்டுகிறார்கள் என்று சொல்லி இப்போது தகவல்கள் வெளிவருகின்றன. அதுபோல இங்கிலாந்துக்கு 2018 இதே போன்ற ஒரு சோகம் ஒன்று இருந்தது. அவர்கள் அரையிறுதி வரை வந்து குரோேஷிய அணியிடம் தோற்று போனார்கள். அதுவும் ஆதிக்கம் செலுத்திய பிறகு மேலதிக நேரத்தில் தான் அவர்கள் தோல்வியடைய செய்யப்பட்டார்கள். யூரோப்பிய கிண்ண போட்டியிலும் அவ்வாறுதான். ஐரோப்பிய கிண்ண போட்டியிலும் இத்தாலி அணிக்கு எதிராக அவர்களுக்கு நடந்தது. இறுதிப் போட்டியில் அவ்வாறுதான் நடந்தது. எனவே இங்கிலாந்து அணிக்கு இதுவே பழக்கமாகி போனது. கடந்த காலங்களில் இருந்து அவர்களது பயிற்றுவிப்பாளர்கள் என்னென்ன தவறுகளை இறுதிப் போட்டியில் விட்டார்களோ அதே போலதான் தோமஸ் டுகலும் விட்டிருக்கிறார். இப்படி ஒரு திறமையான அணியை வைத்துக் கொண்டு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த விடயம் உருவானதுக்கான காரணம் இங்கிலாந்தின் முன்னாள் வீரர்கள் வெளியிட்ட ஒரு சில கருத்துக்கள். அவர்களது வாயை கட்டுப்படுத்த முடியாமல் தான் இறுதியாக வாங்கி கட்டி கொண்டார்கள் என்ற விமர்சனங்களில் சொல்லப்படுகிறது. ஜோ கோல் சொன்ன ஒரு விடயத்துக்கு மெஸ்ஸி கொடுத்த பதிலடி தான் நேற்று ஆக்ரோஷமாக அவர் ஆடிய ஆட்டம் என்று சொல்கிறார்கள். மெஸ்ஸியை எங்கள் வீரர்கள் மைதானத்திலே படுக்க வைத்து தூங்கச் செய்வார்கள் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லுகிறார். ஒரு 2 தடவைகள் இங்கிலாந்து வீரர்கள் மெஸ்ஸியின் மீது பாய்ந்து மெஸ்ஸியை கீழே விழுத்தினார்கள். ஆனால் மெஸ்ஸி மறுபடி எழுந்து வந்து அந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதேபோல இன்னும் ஒரு சில இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் தங்களுடைய ஆரூடங்களில் அர்ஜென்டினா அணி வீழ்ந்தது, இலகுவாக வீழ்த்தப்பட்டுவிடும், இதெல்லாம் போட்டியே அல்ல என்று சொல்லி சொன்னார்கள். இதை ஒரு விடயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அர்ஜென்டினா ரசிகர்கள் பல பேருக்கு இது கோபமாக இருக்கு. என்னை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிவிட்டார்கள், அவ்வளவு தூரத்துக்கு மட்டமாக அர்ஜென்டினா அணியை மதித்து விட்டார்கள், மெஸ்ஸி ஆடுகிற அணி இல்லையா? ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். நாங்கள் ஒரு அணியின் ஆதரவாளராக இருக்கும்போது, அதுவும் முன்னாள் வீரராக இருக்கும்போது எங்களுக்கு எங்களது அணியை கொஞ்சம் மோட்டிவேட் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கு. மற்ற அணியை விட உளவியல் ரீதியில் கொஞ்சம் உறுதியாக எங்கள் அணி ஆட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இதன் காரணமாக அவர்கள் பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கலாம். அவர்கள் எல்லோரும் மெஸ்ஸிக்கு எதிரானவர்கள், இல்லாவிட்டால் அர்ஜென்டினா அணியை பிடிக்காதவர்கள் என்று கிடையாது. நேற்றைய தோல்விக்கு பிறகு அவர்களுக்கு மனம் கசத்திருக்கும் சிறு விடயங்களில், ஆனால் அவர்கள் தங்களது அணியை ஊக்குவிக்கத்தான் இந்த விடயங்களை சொல்லியிருக்கலாம் என்பது பொதுவாக நாங்கள் நினைக்கக்கூடிய விடயம். அப்படி இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் ஒரு சிலர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது சுவாரஸ்யத்துக்காக.
இங்கிலாந்தின் முன்னாள் வீரரான இயான் ரைட் சொல்கின்றார், பிரான்சுக்கோ ஸ்பெயினுக்கோ பயப்படுவதைப் போல நான் அர்ஜென்டினாவுக்கு பயப்படவில்லை. காரணம், அர்ஜென்டினா திறமை குறித்த போலியான பிம்ப கட்டமைப்பு இங்கே இருக்கிறது. நினைப்பதைப் போல திறன் கொண்ட அணி அவர்கள் கிடையாது என்று சொன்னார். ஜோன் டெரி முன்னாள் இங்கிலாந்து அணித் தலைவர், உண்மையை சொல்வதாக இருந்தால் அர்ஜென்டினா குறித்து எனக்கு எந்த பயமோ கவலையோ இல்லை. அவர்கள் ஒன்றும் எங்களை விட திறமையானவர்கள் கிடையாது. எங்களது வீரர்களையும் அவர்களையும் ஒப்பிட்டால் நாங்களே மேம்பட்டவர்கள் என்று சொன்னார். கேரி நெவில் இவர்தான் அந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டு வருவர். அவர்களது டிஃபெண்டர்ஸை பார்த்தீர்களா? அப்படி ஒரு டிஃபென்ஸை வைத்திருக்கும் அணிக்கு நாங்கள் 2க்கு குறையாமல் கோல்களை அடித்து வெல்வோம் என்று சொன்னார். ஜோ கோல், நாங்கள் மெஸ்ஸியை மைதானத்தில் உறங்க வைப்போம். நிச்சயமாக மெஸ்ஸியை உறங்க வைப்போம். அவர் ஒன்று திறமாக ஆடிவிடப் போவது இல்லை. சர்வ நிச்சயமாக நாங்கள் இறுதிப் போட்டிக்கு போகிறோம். இன்னும் ஒரு சில ரசிகர்கள் இந்த இங்கிலாந்து அணி இலகுவாக மெஸ்ஸி மற்றும் அர்ஜென்டினா அணியை தோற்கடிக்கும். இத்தனை காலமும் அர்ஜென்டினா கடந்து வந்தது இலகுவான அணிகள். இதனால் இங்கிலாந்து போன்ற பலமான அணியை அவர்கள் சந்திக்கும் போது சுவரில் அடிப்பட்ட பந்து போல அவர்கள் ஓடிச் சென்று உடைந்து விடுவார்கள் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நான் சொல்லியிருந்தேன், அர்ஜென்டினா கடந்து வந்த அணிகள் எல்லாம் லேசப்பட்ட அணிகள் கிடையாது. எகிப்தோ, கேபோ வெர்டேயோ இல்லாவிட்டால் சுவிட்சர்லாந்தோ கூட அவர்கள் தரமாக போட்டிகளை ஆடி தங்களை வெளிப்படுத்திக் கொண்டுதான் மற்ற தோற்றுப்போன அணிகள் பிரேசில், பரகுவே, போர்ச்சுகல் போன்ற அணிகள் எல்லாம் தாண்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணிகளுக்கு இருக்கின்ற அதே திறமைகள் இவர்களிடம் இருந்திருக்கக்கூடும். அர்ஜென்டினா அவர்களை சிரமப்பட்டு வென்றதன் மூலமாக அந்த அணிகளின் திறமை இங்கே ஒப்பிடப்படக்கூடியது. முக்கியமாக கேபோ வெர்டேயை பாருங்கள், ஸ்பெயின் அணியிடமும் அர்ஜென்டினா அணியிடமும் அவர்கள் தோற்கவில்லை. ஸ்பெயின் அணி இந்த உலகக்கிடத்தில் தாங்கள் சந்தித்து வந்த அணிகளில் தோல்வி அடைய செய்ய முடியாத ஒரே அணியாக இருப்பது கேபோ வெர்டே. அதுபோல் அர்ஜென்டினா 7 போட்டிகளை வந்தாலும் கேபோ வெர்டேயை மேலதிக நேரத்தில் தான் வெல்ல முடிந்தது. எனவே அந்த அணியின் பலம் தனியானது. இதுவரைக்கும் இப்போது யார் உலகக்கிணத்தை வந்தாலும் அந்த உலகக்கிண சாம்பியனிடம் தோல்வி அடையாத அணி நாங்கள் தான் என்று குரலை தூக்கிவிடக்கூடிய பெருமை அந்த கேபோ வெர்டே என்ற குட்டி தீவுக்கு இருக்கிறது, தீவு கூட்டத்துக்கு இருக்கிறது. எனவே அந்த அணிகளை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இதன் அடிப்படையில் தான் அர்ஜென்டினாவின் இந்த வெற்றி இப்போது பலரால் கொண்டாடப்படுகின்ற ஒன்றாகவும், லியோனல் மெஸ்ஸி எவ்வாறு திட்டம் போட்டு வியூகம் வகுத்து தோமஸ் டுகலின் அந்த வியூகத்தை உடைத்தார் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நேற்று ஹரிகேன், இங்கிலாந்து அணியின் தலைவர், மிக கண்ணியமான ஒருவர். இங்கிலாந்து அணியின் இதுவரை காலம் அந்த தலைவர்களில் எனக்கு மிக பிடித்த ஒருவர் அலன் ஷியர். மிக கண்ணியமான மனது கொண்டு ஒருவர். அவருக்கு முதல் கரில் லினக்கர் இருந்தார். கரில் லினக்கர் இங்கிலாந்து அணிக்கு ஆடிய காலத்தில் ஒரு தடவை தான மஞ்சள் அட்டை வாங்காத ஒருவர். அப்படி ஒரு நேர்த்தியான ஆட்டம். அவரது சாதனையைத்தான் ஹரிகேன் அண்மையில் முறியடித்தார். அதிகமான கோல்களை உலக கிடத்தில் இங்கிலாந்து சார்பாக பெற்றுக் கொண்டவராக. ஹரிகேன் என்று சொல்கின்றார், மெஸ்ஸியை நிறுத்துவதற்கு அனைத்து வகையில் நாம் முயற்சி செய்தோம். ஆனால் ஒவ்வொரு முறை பந்து அவரது காலில் பட்ட போதெல்லாம் அவர் மாயங்களை நிகழ்த்தியிருந்தார். இந்த உலகு கண்ட சிறந்த உதைபந்தாட்ட வீரர்களில் ஒருவர், அவரை நாங்கள் முற்றாக மதிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். இது மட்டுமல்லாமல் ஹரிகேனை பொறுத்தவரையில் அவர் ஜூட் பெலிங்கம் என்ன அந்த மெஸ்ஸியோடு இடம்பெற்ற வாக்குவாதம் குறித்து கேட்கப்பட்ட வேளையில் அவர் சொன்னார், தன்னுடைய வீரரையும் விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் எல்லோருக்கும் ஒரு விதமான உணர்வு ஒன்று ஏற்படும், அது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். ஜூட் பெலிங்கம் தன்னுடைய வீரர்களுக்காக அந்த இடத்திலே குரல் கொடுத்ததை நான் பாராட்டுகிறேன். அவர் மெஸ்ஸியோடு மோதிக்கொண்டார். இதனால் மெஸ்ஸி அந்த தூங்கும் மிருகத்தை தூண்டிவிட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிற விடயங்களை இந்த இடத்தில் நாங்கள் தவிர்த்து பார்க்க வேண்டும். போட்டியின் போது எல்லோருக்கும் அந்த எமோஷன்ஸ், உணர்வுகள் வருவது சகஜம் என்று சொல்லி ஹரிகேன் சொல்கிறார். ஆனால் இதே ஹரிகேனை 1-0 என்று இங்கிலாந்து முன்னிலை பெற்ற போதை வெளியே எடுத்துவிட்டு அவரை விட அட்டாக்கிங் ஆட்டம் ஆடுகின்ற ஒருவரை உள்ளே இறக்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிற இங்கிலாந்து விமர்சகர்கள் பல பேரும் இருக்கின்றார்கள். அர்ஜென்டினாவின் பயிற்றுவிப்பாளர் லியோனல் ஸ்கலோனி, அவர் எடுத்த வியூகங்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? எத்தனை அழகான மாற்றங்களை செய்திருந்தார் பாருங்கள். போட்டியிலே நேற்றைய நாளில் அவர் திட்டமிட்டு செய்த மாற்றங்கள் தான் இந்த போட்டியிலே மெஸ்ஸி எதிர்பார்த்த வியூகங்களை கொண்டு வர காரணமாக இருந்தது. யாரும் எதிர்பாராமல் அவர் சிமியோனியை ஆரம்பத்தில் இருக்கிறார். அவர் நேற்று கால்பந்து ஆடினாரோ இல்லையோ, கராத்தே ஆடுகிறார் பயங்கரமாக. எங்கே மஞ்சள் அட்டை சிவப்பட்டை வாங்கி கொண்டு வெளியேறப் போகிறார் என்று அர்ஜென்டினா ரசிகர்கள் பதை போட்டிருந்தார்கள். இடைவேளைக்கு பிறகு அவரை வெளியெடுத்து ரொஜடி போலை உள்ளே இறக்கின்றார்கள். ரொஜடி போல் ஒரு முறையை கட்டுக்குள்ளே கொண்டு வர மெஸ்ஸிக்கு ஃப்ரீயாக வலது கை பக்கம் ஆடக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. இதுபோல நிக்கோ கொன்சாலஸ் உள்ளே இறங்கிய பிறகுதான் அந்த கோல் பெறுகின்ற வாய்ப்பு இங்கே உருவாக்கப்படுகிறது. அவரை உள்ளே திட்டமிட்டு இருக்கிறார். ஒட்டமெண்டி போன்றோரை உள்ளே கொண்டு வரும் போது அணியின் நிலையே அப்படி முற்றுமுழுதாக மாறுகிறது. இங்கிலாந்து டிஃபென்சிவ் ஆட்டம் ஆட முற்பட அர்ஜென்டினா முழு அட்டாக்கிங் முனைக்கு செல்கிறது. 4-2-4 வந்து அவர்களது வியூகம் எடுக்கிறது. 4 பேர் ஃபோர்வர்டிலே களமிறங்க காத்திருக்கிறார்கள். 2 முனையிலும் அட்டாக்கிங். ஒரு பக்கம் ரொஜடி போலும், மறுபக்கம் கொன்சாலஸும், இந்த பக்கம் லியோனல் மெஸ்ஸி, நடுவிலே ஜூலியன் அல்வாரஸ் இறக்கப்படுகிறார். இது இங்கிலாந்துக்கு பெரும் தாக்கமாக அமைந்து போனது. ஸ்கலோனியின் இந்த வியூகம், ஸ்கலோனி சொல்கிறார், அர்ஜென்டினா அணியை பொறுத்தவரையில் இப்படியான சிக்கலான தருணங்களில் தான் அவர்கள் இன்னமும் அதிகமாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி ஆடுவார்கள், ஒன்றுபட்டு ஆடுவார்கள் என்று சொல்கிறார். லோட்டோரோ மார்டினஸ் வழமையாக இவர் பெரிய அளவில் கோல் பெற மாட்டார் என்று விமர்சிக்கப்பட்டுருவார். நானே சொல்லிக்கிறேன், முக்கியமான போட்டிகளில் இவர் கோல் அடிப்பதில்லை. 2022 உலகக்கிடத்தில் கூட லோட்டோரோ மார்டினஸ் அடிக்க வேண்டிய கோல்கள் சிலவற்றை தவற விட்டிருந்தார் என்று ஒவ்வொரு அர்ஜென்டினா ரசிகரும் அவரை திட்டி தீர்த்திருந்தோம். இம்முறை கூட ஜூலியன் அல்வாரஸ் அவருக்கு பதிலாக மெஸ்ஸியோடு ஆரம்பத்தில் இறங்குவது பல பேருக்கு சந்தோஷம் தந்தது. அல்வாரஸ் இறங்குகிறார் என்பதற்காக அல்ல, லோட்டோரோ மார்டினஸ் மோசமாக ஆடுகிறார் என்பதற்காக. ஆனால் மார்டினஸ் நேற்று கோல், வெற்றிக்கான கோல் அவரது தலையின் மூலமாக தான் கிடைத்தது.
அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய தலை மெஸ்ஸிக்கு நன்றி சொல்லிவிட்டு கண்ணீர் மல்க ஒரு பேட்டி ஒன்றை சொல்கிறார். அதை சொல்கிறார், தான் சிறு வயதிலே தன்னுடைய தந்தையார் தனக்கு முதலாவது பூட்ஸை வாங்கி தந்த வேடைகள். அப்போதெல்லாம் அவர் அங்கே அர்ஜென்டினா தெருக்களில் வெறுங்காலோடு ஆடி வந்த ஒருவரா, வறுமைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து முன்னேறி இருக்கின்றார்கள். எனவே அந்த முதலாவது பூட்ஸ் தனக்கு காலிலே போட்ட வேளையில் தான் யோசித்தது, அர்ஜென்டினாவுக்கு என்றாவது உலகக்கிண்ண இறுதியில் தான் ஒரு கோலை அடிப்பேன் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு மெஸ்ஸியின் மூலமாக எனக்கு உருவாகி இருக்கிறது. அரை இறுதியில் முக்கியமான கோலை அடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு விடயத்தை கண்ணீர் தடுதடுக்க சொல்லியிருந்தார். தெருக்களில் வெறும் கால்களோடு கால்பந்து விளையாடி தெரியும் ஒவ்வொரு ஏழை சிறுவனும் ஒரு நாள் உலகக்கிண்ண இறுதிப் போட்டியிலே தன்னுடைய நாட்டின் சாம்பியனாக மாறுவான் என்ற நம்பிக்கையை தருவதுதான் இந்த விளையாட்டு. ஐ லவ் ஃபுட்பால் என்று சொல்கிறார். இதுதான் நேற்றைய நாளில் அந்த கனவுகளை நிறைவேற்றிய பல்வேறு விடயங்களில் ஒன்றாக அமைந்திருந்த ஒன்று. இது தவிர இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் நேற்று நடந்தது. நேற்று போட்டி முடிந்த பிறகு அர்ஜென்டினா வீரர்கள் ஒன்றுபட்டு ஏதோ ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள். என்னடா இது புதுசா ஏதோ பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் அது இங்கிலாந்து கோல் காப்பாளர் பிக்ஃபோர்ட் விட்டு சென்ற அவருடைய தண்ணீர் போத்தலை இவ்வளவு ஆர்வமாக பூத கண்ணாடி வைத்து பார்ப்பதெல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கின்றார்கள். அவ்வளவு தூரம் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் என்று பார்த்தால் அதிலே பிக்ஃபோர்ட் அர்ஜென்டினா வீரர்கள் 26 பேரில் அநேகமான 26 பேரது பெயர்களையும் குறிப்பிட்டு இவர்கள் எப்படி பெனால்டி உதைப்பார்கள் என்று சொல்லி அதிலே ஒரு குறிப்பு எடுத்து பிரிண்ட் எடுத்து ஒட்டி வைத்திருக்கிறார். லியோனல் மெஸ்ஸி என்ன செய்வார், மற்ற வீரர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி. லியோனல் மெஸ்ஸியை பற்றி அவர் சொன்னது ஃபேக் லெஃப்ட், அதாவது இடது பக்கம் அடிப்பது போல அடிப்பார், ஆனால் டைவ் ரைட், நீ வலது பக்கம் பாய் என்று சொல்லி தனக்கு தானே குறிப்பிடப்பட்டு வருகிறார். மெஸ்ஸி, மான்டியல், பாரதேஸ், மெக்காலிஸ்டர் என்று எல்லோரை பற்றியும் இந்த பட்டியலிட்டிருக்கின்றனர். இதை பார்த்தவுடன் அர்ஜென்டினா ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவ்வளவு தூரம் அவதானித்திருக்கிறார்கள். அந்த மெஸ்ஸி அதை பார்த்து உண்மையில் பாராட்டுகிறார். அந்த கோல் காப்பாளர் என்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்று. இத்தனைக்கு மெஸ்ஸி அண்மை காலமாக பெனால்டி உதைப்பது மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லி ரசிகர்கள் சொல்வது. எனவே இங்கிலாந்து அணி போட்டியை சமநிலையில் முடித்தால் தாங்கள் பெனால்டி உதைக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. ஆனால் என்ன செய்ய, இங்கிலாந்துக்கு அது முடியாமல் போயிருக்கிறது. இதுவரை லியோனல் மெஸ்ஸியினால் தோற்கடிக்கப்படாத சில நாடுகள் உலகக்கிண்ண போட்டிகள் இருக்கின்றன. அப்படி பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 4 நாடுகள் இதுவரைக்கும் மெஸ்ஸியினால் உலகக்கிண்ண போட்டிகளில் ஆடியும் வெல்ல முடியாமல் இருக்கிறது. சவுதி அரேபியா, ஜப்பான், ரொமேனியா மற்றும் நெதர்லாந்து. இதில் நெதர்லாந்து அணிக்கு எதிராக அர்ஜென்டினா வென்றிருக்கிறது. அதுவும் உலகக்கிண்ண காலிறுதியிலே நாக் அவுட் சுற்று போட்டிகளில் வென்றிருந்தாலும் அது உலகக்கிண்ண பதிவுகளின்படி அந்த போட்டியானது சமநிலை முடிவாகவே கருதப்படும், பெனால்டியில் வென்றாலும் கூட. இங்கிலாந்தும் இந்த பட்டியலில் சேர்ந்திருக்க வேண்டியது கடைசி நேர மெஸ்ஸியின் மேஜிக்கினால் இங்கிலாந்து தோற்று போனது. இந்த உலகக்கிண்ண தொடரில் மெஸ்ஸிக்கு கிடைத்தது 5வது போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது. நேற்று மெஸ்ஸிக்கு இந்த விருதை கொடுத்தது அவருடைய நெருங்கிய நண்பர், அவரோடு முன்பு தங்குமிட ஹோட்டல் அறைகளை பகிர்ந்து கொண்டு செர்கியோ அகுரோ மெஸ்ஸி பார்ட்னர்ஷிப் பற்றி நாங்கள் பார்த்திருப்போம் கடந்த காலங்களில். 2 பேரும் அக்ரெசிவாக கோல் குவிக்கக்கூடியவர்கள். இந்த அகுரோ வேறு யாருமல்ல, டியகோ மரடோனாவின் பின்னாளின் மருமகனானவர். அவரது மகளை திருமணம் முடித்தவர், மெஸ்ஸியின் மிக நெருக்கமான நண்பர். நேற்று மரடோனாவின் ஆசீர்வாதம் கிடைத்ததாக மெஸ்ஸி மனமுருகி சொன்ன வேளையில் மெஸ்ஸி நேற்று கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்தார். ஒன்று மரடோனாவின் ஆசீர்வாதம், இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிராக பெற்ற வெற்றியை மரடோனாவுக்கு தான் அர்ப்பணித்தார்கள் அர்ஜென்டினா அணியினர். இதுபோல இந்த மால்வினாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீவு, ஃபாக்லண்ட் தீவு, இதைவிட மெஸ்ஸிக்கு தன்னுடைய நண்பர் அகுரோவினால் வழங்கப்பட்ட இந்த போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது 5வது விருது. இது ஒரு சாதனை. மெஸ்ஸி அதிகமான உலகக்கிண்ண போட்டிகளில் ஆடியதோ அதிகமான போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதையும் இப்போது திறந்தாக்கி கொண்டிருக்கிறார். இந்த காணொலியை நிறைவு செய்யும் முதல் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். மெஸ்ஸி நேற்று நாளில் ஓடியது 5.9 கிலோமீட்டர் என்று சொன்ன ஞாபகம் எனக்கு. அது தவறு உண்மையில் 5.2 மைல்கள் 8.3 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார் 39 வயதிலே. நாங்கள் 30 வயதிலேயே முக்கி தக்கி 1-2 கிலோமீட்டர் ஓடுவதற்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். மெஸ்ஸி இன்னமும் ஃபிட்டாக இருக்கிறார். ஆனால் இப்போது மெஸ்ஸி மற்றும் அவரது அணிக்கு மிகப்பெரிய சவால் ஒன்று காத்திருக்கிறது. லமைன் யமால் உள்ளிட்ட இளம் ஸ்பெயின் அணி. லமைன் யமால் மட்டுமல்ல, அங்கே பின்கடத்தில் இருக்கின்ற போ குபார்சி மற்றொரு 19 வயதானவர். இந்த 2 பேருமே மெஸ்ஸிக்கு தன்னுடைய சிறுவர் காலத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள். மெஸ்ஸி எங்கே இருந்து கற்று வந்தாரோ பார்சிலோனாவின் லா மசியா கால்பந்து கலாசாலையிலிருந்து வந்திருக்கிறார்கள் இந்த 2 பேர். தவிர ஸ்பெயினின் மற்ற நட்சத்திரங்களும் இருக்கிறார்கள். ஒரு விறுவிறுப்பான போட்டிக்கு இப்போது இருந்த அர்ஜென்டினா தயாராக வேண்டும். அர்ஜென்டினா உண்மையில் மிக சிக்கலான போட்டிகளை கடந்து கடித்து போய் வந்திருக்கிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அவர்கள் உடலாலும் கடித்திருக்கிறார்கள், மனத்தாலும் கடித்திருக்கலாம். என்ன வெற்றியின் சந்தோஷம் வந்து அவர்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கலாம். என்றாலும் இப்போது அவர்கள் சந்திக்க போவது இதுவரை அவர்கள் சந்தித்த அணிகளிலிருந்து வேறுபட்ட ஒரு அட்டாக்கிங் ஆட்டம் ஆடும் அணி. மெஸ்ஸியின் நுட்பங்களை தெரிந்த அணி. பாம்பின் கால் பாம்பரியும் என்பதை போல மெஸ்ஸி பார்சிலோனாவிலிருந்து கற்றுக்கொண்ட வித்தைகளை எல்லாம் சேர்த்து வைத்த பார்சிலோனாவை மையமாக கொண்ட, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மெஸ்ஸியின் பட்டறையிலிருந்தே வந்திருக்கின்ற கத்திகளைத்தான் மெஸ்ஸி சந்திக்க போறார். அந்த போட்டி தரமானதாக விறுவிறுப்பானதாக இருக்கும். இதுவரை கண்ட உலகக்கிண்ண இறுதிப் போட்டிகளில் நாங்கள் காணப்போன்ற மிகச்சிறந்த உலகக்கிண்ண இறுதியாக இது இருக்க போகிறது. மெஸ்ஸிக்கு 4வது ஸ்டார் அவரது ஷர்ட்டிலே வரப்போகிறதா,
இல்லாவிட்டால் ஸ்பெயினுக்கு அவர்கள் இதுவரை காலமும் வென்ற ஒரே ஒரு உலக கிண்ணத்துக்கு மேலதிகமாக 2வது உலக கிண்ணம் வரப்போகிறதா என்பதை நாங்கள் 19 நள்ளிரவை தாண்டி 20 அதிகாலை வேளையில் பார்க்கலாம். அதுக்கிடையில் இன்னும் பல காணொளிகள் உங்களுக்காக வரும், பல முக்கியமான விடயங்கள் வரும். நான் இந்த காணொளியில் இந்த அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பற்றி சொன்ன நான் இந்த காணொளியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியை பற்றி, அந்த போட்டிக்கு பிறகு நடந்த விடயங்கள், போட்டியோடு சேர்ந்து நடந்த விடயங்களை பற்றி சொன்ன விஷயங்களை தாண்டி, விவரங்களை தாண்டி ஏதாவது முக்கியமான விடயங்கள் உங்களிடம் இருந்தால் அதை பற்றி மறக்காமல் குறிப்பிடுங்கள். இதை நான் சொல்லாமல் தவற விட்டுவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் அதையும் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அடுத்த காணொளிகளில் அவற்றையும் நான் சேர்த்துக் கொள்கிறேன், தரவுகளோடு, சுவாரஸ்யமான விடயங்களோடு. இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த உலக கிண்ணத்திலே இன்னும் இருக்க போகின்ற 2 போட்டிகள் தானே, அந்த பயணத்தில் அப்படியே இணைந்திருப்போம். மீண்டும் சந்திப்போம்.